ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கி சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லில் சூப்பரான ஒரு டீமை தாங்க நாங்கள் சந்திக்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி சுதந்திர தினத்தன்னைக்கு பேசுகிறதுக்காக ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டீம் என் கூட இருக்காங்க. யார் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எடுத்தோன்னே கிடாரி, உங்களோட இப்போதைய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளோடு வெளியாகிட்டு இருக்கு. இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் திரைப்படம் வந்துட்டு உங்கள் பேரோட சம்மந்தமான படமாகவே வெளியாகிடுச்சு. இதுலேயும் கிடாரி அப்படிங்கிறது உங்களுடைய பேராக இருக்குது. இந்த படத்தோட பேரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதுக்கான ரீசன் சொல்லிடுங்க சார். டைரக்டர் பிரசாத் தான் சூஸ் பண்ணார். ஸோ டைட்டிலோடு தான் வரும்போது கதை மட்டும் இல்லை, டைட்டிலோடு வந்துட்டார். டைட்டில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். கதையோட டைட்டிலோடு வந்து கிடாரி அப்படின்னு சொன்னார். கிடாரி பேர் நல்லா இருக்கு, வர சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்க ஆரம்பித்தோம். கதிர் சொன்னார் கிடாரின்னு ஒரு கதை பண்ணியிருக்காரு, கேட்குறீங்களான்னு. அப்படி தான் கேட்க சொன்னோம். ஸோ அவர்கிட்ட தான் அதை கேட்கணும். நீங்கள் சொல்லுங்கள். கிடாரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஊரில் பேர் அதோட மீனிங் சொல்கிறாங்க. எங்கள் வட்டார பகுதியில் வந்து கிடாரிங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு தாட்டியமான ஒரு ஆளை கிடாரின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் கேரக்டர் நேம், சாரோட கேரக்டர் நேம் வந்து கிடாரி. ஸோ அது ஆப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கேரக்டர் நேமே வச்சுருக்கோம். ஓகே, அதனால கேரக்டர் நேமே வச்சுட்டீங்க. அதே மாதிரி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. டீசர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டரைசேஷனை வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து சூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட கேட்கும்போது இது வந்து சசி சாரோட ஐடியா, ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்குது, ஸோ அவங்க வந்து என்னோட கேரக்டர் சொன்னால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சூஸ் பண்ணது நீங்கள் தான் சொன்னீங்க. எந்த ஒரு காரணத்திற்காக இப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை புதுவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? கதை சொல்லும் போது யூஸ்வலாக என்னோடய படத்தில் வந்து என்ன சுற்றி தான் கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த படத்தில் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே தான் நான் இருப்பேன். ஸோ அப்போ கேரக்டர்ஸ் முதல் ஐடென்டிஃபை ஆகணும், எல்லாருக்கும் தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த படத்தில் அவர் கதை சொல்லும் போது என்ன புதுசாக இருந்ததுன்னா கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். வேளாராமூர்த்தி சார் வந்து கொம்பையா பாண்டியனாக இருப்பார். கொம்பையா பாண்டியனாக தான் தெரிவார். பசுமித்திர வந்து உடைய நம்பியாக தெரிவார். நிகிலா பார்த்திங்கன்னா செம்பாவாக தான் இருக்கும். ஸோ இப்படி கேரக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு போய் அந்த நேம் ரீச் ஆகும். ஸோ அந்த ரீச் ஆகணுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் போது அவங்கள தெரியணும் அப்படின்னும் போது தான் அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி மாற்றணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய விதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் ஒரு படத்தில் எப்போவுமே மெயினாக தெரிவாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கிளை கதைகள் ஜாஸ்தி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எதனால சார் இந்த படத்தில் கிராமத்து கதையை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் உங்கள் முதல் படத்தில்? அது மட்டும் இல்லாமல் இத்தனை கேரக்டர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? ஃபஸ்ட்டு இது கிராமத்து கதை இல்லை, இது சிறுநகரத்து கதை. சிறுநகரத்து கதை. ஏன்னா கிராமங்கிறது டோட்டலாக ஒரு இதில் இருக்குது. இது சிறுநகரத்தில் ஒரு ரூரலான இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஊர்களில் நடக்கிற கதை. இது சாத்தூருங்கிற ஊரில் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த கேரக்டர்ஸ்ங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கதைங்கிறது ஒரு ஆள் சுற்றி ஒரு ஆளோட கதையை சொல்ல தொடங்கினீங்கன்னா அவங்களோட ரிலேட் ஆகிற இன்னொரு கேரக்டர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சில பேர் நண்பனாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். அப்போ ஒரு சென்ட்ரல் கேரக்டரை சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இணைகிறது தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கதையாக இருக்கும், இல்லை பொதுவாக கதையோட அமைப்பு இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்கும் கிடாரிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக ஒரு கிடாரிங்கிற சார் சொன்னது தான். நிறைய கேரக்டர்ஸ்க்கு நடுவில் கிடாரி இருப்பார். ஸோ அவங்களோட எப்படி அந்த ட்ராவல் நடந்துகிட்ருக்குங்கிறது தான். ஒரு ஆளுக்கு எனிமிட்டி இருக்கலாம், ஒரு ஆளுக்கு பகை, பாசம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், எல்லாம் கலந்தது தான். அவங்க ஒவ்வொருத்தர் இதையும் கிடாரி மேலே எப்படி இருந்தது, அது எப்படி அதில் கடைசி அதோட கன்க்ளூஷன் எப்படி போகுதுங்கிறது தான் படத்தோட ஐடியா. ஓகே, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே தான் அந்த கதைங்கிறதுனால இந்த டீசர் அதான் சார் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வழியாக கிடாரி அறிமுகப்படுத்துறது தான் சரியான அறிமுகமாக இருக்கும் அப்படின்னு நம்பணும். ஸோ அதனால தான் இந்த கேம்பெயின், டீசர் கேம்பெயின் இப்படி பண்ணணும். ஓகே, இந்த படத்தை பற்றி ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட கேரக்டரில் இவங்களோட எனிமினிட்டிஸ் எப்படி இருக்கும், இவங்களோட கேரக்டர் வந்துட்டு பாசமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கும் போது நிறையா சீன்ஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எனிமீஸோடு நடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் வந்துட்டு வெளிக்கொண்டு வந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்களா, இல்லை பாசமாக நடிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது? கோமா அடிக்கும்போது ஈஸியாக வந்துருச்சு. அது கோவப்படுறதுனால வந்துச்சு. இந்த பாசமாக அடிக்கிறதும் வந்துருச்சு. பட் இந்த ரொமான்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இருந்தது. ரொமான்ஸும் பாசமும் தான். பட் கோவம் சட்டு சட்டுன்னு வரனால அது ஈஸியாக மறைக்கிறது, கோவப்படுறதெல்லாம் வரணும். சட்டு சட்டுன்னு கோவமா சட்டு சட்டு பாசக்காரமா அந்த மாதிரி ஆச்சு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப கோவப்படுறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது இந்த படத்தில் வந்துட்டு கோவப்படுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாரு. படப்பிடிப்பு தளத்தில் ஏதாவது கோவப்பட்டு ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பயன்படுத்திருக்காரு அவங்கள? என்ன பயன்படுத்துறதுலாம் இல்லை இல்லை ஏன் கூட அவருக்கு கோவப்படுற போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு படத்தில். தளத்தில் இல்லை இல்லை கோவப்பட்டதெல்லாம் கிடையாது. இவங்க கோவப்படுறதுன்னா வந்து வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷனில் தான் கோவப்படுவாங்க போல். சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் கோவப்பட்டுருமே. அவர் ரொம்ப காமன் குவைட்டாக எல்லாருமே யாருமே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி என்ன இது என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து
எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். இது வந்துட்டு நீங்கள் ஒரு சிற்றூரில் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல எடுக்கும் போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள் அந்த இடத்துலையே கிடச்சிருக்கும். ஒரு சில சீன்ஸ் எடுக்க போகும்போது அங்கே இருக்கிற ப்ராப்ஸை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரலான விஷயங்களை மட்டுமே வச்சு எடுத்த மாதிரியான சீன் இந்த படத்தில் இருக்குது. படம் முழுக்க அப்படி தான் எடுத்திருக்கோம். படம் முழுக்கவே என்ன கதையில் எடுக்க நினச்சோமோ அதே இடத்துக்கு போய் எடுத்திருக்கோம். ஒரு நாள் கூட இங்கே அதை மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் ஒரு இடத்த எடுக்கிறது இன்னொரு இடத்துல மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது. ரியலாக என்ன லொக்கேஷன் பேப்பரில் எழுதணுமோ அந்த பேப்பரில் எழுதின லொக்கேஷனில் போய் அப்படியே ஷூட் பண்ணோம். படம் முழுக்க அதுதான். திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது வந்துட்டு 3 எழுத்தாளர்கள் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதாபாத்திரம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 3 எழுத்தாளர்களை நடிக்க வச்சதுக்கான காரணம் என்ன சார்? ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணல. நாங்கள் நடிக்க வைக்கணுங்கிறது அப்படி ஒரு இது இல்லை. அந்த கேஸ்டிங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த கேஸ்டிங் வேலராமமூர்த்தி சார்னு அப்படின்னு பேசணும். அந்த வேலராமமூர்த்தி சார் கேஸ்டிங் ஆல்மோஸ்ட் அவர் தான்ங்கிறத ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணோம். மூராமசாமி சாருக்கு வந்து அவர் ஆல்ரெடி இவங்கெல்லாம் 2 பேருமே படம் நடித்தவங்க தான். அப்படி பார்த்தா இந்த படத்தில் அறிமுகமானது வந்து வசுமித்ரா மட்டும்தான். அந்த வசுமித்ராவை வந்து எதுக்காக அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு நிறைய அந்த கேரக்டருக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரியான ஒரு முகமாக அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு முகத்தை தேடணும். அப்புறம் உடல் மொழி எல்லாமே அது தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கணும். ஊரோட உடல் மொழி தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கும். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சு வரும்போது இது எல்லா க்ரைட்டீரியாவும் பொருந்தக்கூடிய ஒரு ஆளாக அவர் தான் இருந்தார். நிறைய பேரை தேடி பார்த்தப்போ அவர் அமைஞ்சார். ஒரு எதேச்சியாக அமைஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எங்களுக்கு ஷூட்டிங்கில் வந்து மிக கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். படத்தில் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் தர்புகா சிவா, இவர் வந்துட்டு ஏற்கனவே ராஜதந்திரம்லாம் நடித்து நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது இல்லை அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டிருக்கீங்க. அது வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு வெளியில். அதற்கான காரணம் என்ன சார்? இல்லை அவரை வந்துட்டு சூஸ் பண்ணதுக்காக பின்னணி ஏதாவது இருக்கா? அவரை கூப்பிட்டு வந்தது பிரசாத் தான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு தான் பழக்கம் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு நான் ராஜதந்திரம் படத்தில் இது பண்ணும்போது என்னோடய பழக்கம் அவர் நண்பர் அவர். ஸோ அந்த நண்பர் இருக்கும்போது நிறைய மியூசிக் பற்றி பேசியிருக்கோம். ஸோ காமனான மியூசிக்கில் எங்கள் 2 பேருக்குமான ஒரு பொதுவான புரிதல் இருந்தது. ஸோ 2 பேருக்கு ரசனை ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு மியூசிக் யாரை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது சார் தான். அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிவிட்டு போவோம். சிவா சரியாக இருப்பாராங்கிறதுனால இந்த படத்தோட பாட்டெல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ இந்த படத்தோட பாட்டு எல்லா இதுக்குள்ளே சுச்சுவேஷன் சொல்லி சாங் வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி சார்கிட்ட வந்து சிவா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து பேர் சொல்லலை, கூட்டிகிட்டு வரோன்னு சொன்னோம். அதுவே ஒரு பெரிய சீன் மாதிரி தான் இருந்தது. ஓகே. அதே மாதிரி இந்த வெற்றிவேல் படத்தில் உங்களுக்கு 2 பேருக்கும் இணைந்து ஒரு பாடல் இருக்கும், ஒன்றை போல் ஒருத்தர் நான் பார்த்ததில்ல. அந்த பாட்டில் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குற ஒரு பார்வையிலே சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டாங்க. இந்த படத்தில் அது மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான பாடல் இதெல்லாம்? என்னோடய விஷயம் எதுவும் இன்னும் வரல. வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த கண்டிப்பாக வந்து அதிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னா வந்து அதில் நான் வந்து இவர் என்னை பார்க்காமலே போயிடுவார், இப்படியே போயிட்டே இருப்பார். நான் தான் இவர் பின்னாடி சுற்றி போயிட்டே இருப்பார். ஆனால் இதில் வந்து எப்படின்னா எங்கள் 2 பேருக்குமே வந்து டியூட் சாங் தான். அது வந்து வெற்றிவேல் பண்ணும்போது இவர் என்ன சொல்லுவார்னா, இவர் ஏற்கனவே அந்த மியா ஜார்ஜ் சாங் இருக்குல்ல, அடியே அந்த சாங் பண்ணிட்டு தான் இந்த பாட்டு பண்ண வந்தார். அப்போ என்ன சொல்லுவார்னா, இந்த பாட்டில் ஃபுல்லாக எனக்கு ரெஸ்ட்டு நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நீ தான் பண்ண, நான் சும்மா நடந்து போயிட்டே இருப்பேன், நீ தான் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், நான் சும்மா நடந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பாட்டில் வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா இந்த படம் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். நாங்கள் 2 பேரும் என்ன காம்பீட் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஓகே, இன்னும் இந்த படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட இன்னும் ஒரு சூப்பரான ஒரு நபர் இணையில் இருக்கார். அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கிடாரி பற்றி பேசலாம்.